1000 ரூபான்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன ஒரு 15 கோடி ஆச்சா? ஒருத்தர் வந்து ஒரு 15 கோடி செலவு பண்ணுறாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கணும்? சும்மா யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் காமன் சென்ஸ். இதெல்லாம் வந்து உங்கள் எஜுகேஷன் சிஸ்டமில் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறாங்க. ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்களேன். சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை தானே இது. நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்குங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்கள் தான் அடுத்தடுத்த வருஷத்தில் வரப்போகிற ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக வரப்போகிறீங்க. ஸோ இதை நான் ஏன் இதை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன்னா, இது எப்போ நடக்குதோ அப்போ தான் உங்களுடைய அந்த கல்வி முறையே வந்து ஒரு முழுமை அடைஞ்சதாக நம்ம எடுத்துக்கலாங்க.